பார்த்தீங்கன்னா, ஒரு ரா மேங்கோ வச்சு ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொருட்கள் தான். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாங்க. அடுத்ததாக இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய். இது வந்து பச்சை மாங்காய் தாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருந்தேன். இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்து வந்துடும். பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க. அடுத்ததாக இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், நான் வேற ஒரு கப்பில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இதே கடாயில் வந்து அந்த மீதம் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3/4 கப் அளவு தண்ணி இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு எனக்கு இருக்கும். வேணும்னா நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துட்றேங்க. இது வந்து நல்லா சர்க்கரை பாகு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான், சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. பார்க்குறது பாருங்கள், ரொம்ப பாகு பதம் தேவையில்ல. லைட்டாக கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த மாங்காய் இருக்குல்ல, அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இந்த சர்க்கரை பாகில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போது அடுப்பு வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சர்க்கரை பாகம் வந்து ரெடியாக இருக்குது. அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சி போயிடும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா ஃபோர்க் வச்சுட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீட்டிலே ரெடி பண்ணுறதால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வினிகர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நான்ஸ்டிக் தவா இருந்தால் நான்ஸ்டிக் தவாயில் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. இது ரெடி ஆகிடுது அப்படின்றத எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரக்கூடாது. அப்படியே இருக்குது பாருங்கள், கரையாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் வந்து இதில் சேர்த்துட போகிறேன். அவ்வளோதாங்க, சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வினிகருக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியாக செய்யலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டிலே செய்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தர முடியும். இப்போ வந்து மாங்காய் சீசனில் இருக்கிறதால கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.